Hi friends, Smile with Srini is back. Again, Pandian Stores, Ayana துணை அழகோ அழகு அதை பற்றி பேசலான்ட்டு வந்திருக்கேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து ஆஃப் லேட் வந்து ஒன்றும் பெருசாக ஒரு பரபரப்பான எபிசோட்ஸ் எதுவும் இல்லை. இந்த செந்திலோட கேரக்டர் மாதிரியே அவர் லஞ்சம் வாங்குறது, அதுலேருந்து மீனா அப்செட் ஆகுறது, இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரி ட்ராமேட்டிக்காக இருக்குது. ஏன்னா லஞ்சம் வாங்கி வேலையை வாங்கின செந்திலே வந்து திருப்பி லஞ்சம் மாட்டிப்பார் அப்படின்னு காமிக்கிறது, அதெல்லாம் வந்து பெருசாக ஒரு பரபரப்பு க்ரியேட் பண்ணல. ஸோ மேபி கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஒரே ஒரு ஹிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த முத்துச்சூடரை வந்து குமாருக்கு வந்து இந்த மீசக்காரர் வந்து பாக்கியம்கிட்ட போயிட்டு சம்மந்தம் பேசியிருக்காரு. இனிமேல் அது சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் அந்த தெரு பக்கமாகவே போக முடியாது. பாக்கியமும் அந்த மீசக்காரரை பேச ஆரம்பித்தாங்கன்னா வீடு ரெண்டு பட்டுரும். பாண்டியனோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்குது. சரவணன், மயில் அவங்களெல்லாம் காணோம். அந்த எபிசோட்ஸ்லாம் அப்படியே அங்கங்கே நிற்குது. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பாண்டியன் ஸ்டோர்ஸ். அயனாத்துறையில் ஒரு வாரம் முன்னாடி அந்த ரிசப்ஷன் சீனு, அந்த நிலா வந்து மைக்கில் பேசின எல்லா சீன்ஸ், எல்லா வசனங்கள், அந்த ஃபேமிலியை வந்து அவங்க புஷ் பண்ணது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க செட்டில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. சோழன் அண்டு நிலா எபிசோட்ஸ் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. வானதி அந்த மெடிக்கல் ஷாப் எபிசோட்ஸும் வச்சு அப்படியே ஸ்லோவாக ஓடிட்டுருக்கு. ஸோ ஹனிமூன் போகிறதுக்கு வந்து ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொன்னோடனே சோழன் ஒரு ரியாக்ஷன் காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது, அது ரொம்ப ஹியூமரஸாக இருந்தது. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து இந்த சந்தா கேரக்டருக்கு வந்து உள்ளே கொண்டு வந்து அந்த சந்திரிகா, ஸோ அவங்க வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பி வந்திருக்காங்க சேரனை ஓட லைஃப்குள்ளே. ஸோ திருப்பி அந்த சந்திரிகாவோட அம்மா வந்து சேரன் காலில் விழுந்து அவளை ஏற்றுக்கப்பான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஸோ சோழன் லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. பாண்டியன் வானதி ஓரளவு போயிட்டுருக்கு. பல்லவன் ஆஸ் யூஷுவல் ஒன்றும் பெரிய வெயிட்டேஜ் இல்லை. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கட்டும். ஸோ போத் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் அயனாத்துறை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். அதனால தான் நான் என்னுடைய போஸ்ட்டே வந்து போடல ஒரு 2-3 வாரமாக. ஸோ பார்க்கலாம், டைரக்டர் சார் ட்ரை டு கிரியேட் சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஸோ மீண்டும் நான் உங்களை வந்து இந்த எபிசோட் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பாய், குட் நைட்.